பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, பொங்கல் அப்படிங்கிறது தமிழரோட ஒரு முக்கிய பண்டிகை. தன்னோட உழைப்புக்கு உதவன இயற்கை சக்திக்கும் கால்நடைக்கும் நன்றி சொல்ற விதமா தமிழர்கள் கொண்டாடுற ஒரு முக்கிய விழா அப்படின்னு. ஆனா நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை சிவபெருமான் நந்தியை கூப்பிட்டு, நீ போய் பசுநேசர் அப்படிங்கிற முனிவர்கிட்ட மனிதர்கள் தினமும் என்ன தேய்ச்சி குளிக்கணும், மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இந்த வீடியோவை எந்த ஊர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க நந்தி தேவனும் சிவன் சொன்ன அந்த ஒரு விஷயத்த பூமியில தெரியாம அந்த முனிவர்கிட்ட மாத்தி சொல்லிடுது. இதனால கோபப்பட்ட சிவன், இனி நீ மனிதர்களுக்கு உதவியா பூமியிலே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் காளையை தன்னோட கடவுளா வழிபட ஆரம்பிச்சதோட தை திருநாள உழவர்களுக்கான ஒரு நாளாகவும் தமிழர்களோட வீரத்தையும் காளையவும் பெருமைப்படுத்துற விதமா ஜல்லிக்கட்டையும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழர்கள் ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிலத்து மேல காற்றோட உதவியோட நெருப்பு மூட்டி தண்ணீர் சேர்த்து செய்யற பொங்கல் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு ஐம்பூதங்களுக்கும் நன்றியை சொல்லி இயற்கையை தன்னோட கடவுளை வழிபடுற ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.